சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ஒரு சூப்பர் டேஸ்டியான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியான பதத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரி நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சரியாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வெந்து வந்த பிறகு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஸ்டவ்வை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவெலாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் கலந்து விடுங்க. மசாலா எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. 30 செகண்ட் கலந்து விட்ட பிறகு நான் 250 கிராம் அளவுக்கு பன்னீரை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக காளான் சேர்த்துக்கலாம், சிக்கன் கூட சேர்த்து செய்யலாங்க. ஒருவேளை சிக்கன் சேர்த்து நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மசாலாவில் பன்னீரை வறுக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்து செய்யலாம். இப்போ பன்னீரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா சேர்க்குற மசாலா எல்லாம் சட்டுன்னு கருகி போயிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கலந்து கொடுத்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசாலாவில் நல்லா கலந்து வர மாதிரி 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 ml அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கலந்து கொடுத்துட்டு கடைசியாக நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல திக்கான பதத்தில் கிரேவி ரெடியாக இருக்குது. ஒரு முறை இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், நல்லா திக்கான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்துச்சுனாலே போதும். மூடி வச்சுடுங்க. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க. இப்போ சரியான பதத்தில் உங்களுக்கு இந்த கிரேவி ரெடியாக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருங்க. நறுக்குன கொத்தமல்லியும் நல்லா தாராளமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் இந்த கிரேவி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டான்னு மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ்க்கு கூட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.